ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா NS 200. இந்த வண்டியில வந்து ஹெட் காஸ்கெட் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அத மாத்தலாம் அப்படிங்கிறத வந்து அதுக்காக வந்து கழட்டணும். கழட்டும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். சும்மா ஒரு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ரூ. 2000 கொட்டேஷன் சொல்லி நம்ம கழட்டுறோம். கழட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேம் வீல் வந்து உள்ள கேம் ஷாஃப்ட் கட் ஆனதுனால கேம் வீல வந்து கேம் ஷாஃப்ட்டோட வெல்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. சப்போஸ் கஸ்டமரே வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து நீங்க வந்து வெல்டிங் வைக்கிறனால எதுவுமே மாற போறது கிடையாது. எக்ஸ்ட்ரா தான் செலவாகும். அது வந்து நீங்க புதுசு ஒரு ரூ. 800 900 தான் வரும். புதுசே மாத்திருக்கலாம். இப்ப நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ரூ. 2000 கொட்டேஷன் சொல்லியிருக்கிறோம். இப்ப கழட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே மாறுது. 3000 இருந்து 3500 கொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கும் கஸ்டமருக்கு வந்து நிறைய சங்கடங்கள் தான் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலை வந்து மேக்ஸிமம் யாருமே பண்ணாதீங்க. கஸ்டமரே உங்ககிட்ட சொன்னாலுமே நீங்க வந்து பண்ணாதீங்க. இல்ல முடியாதுங்க இது புதுசு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லி புதுசு சேஞ்ச் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடையாது. ஒரு 800 அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னு புரியல. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்படி வெல்டிங் வச்சிருக்காங்க. இதை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.